அந்த மருந்து கிணத்தை எடுத்துக்கிட்டு சீக்கிரமா வா. அம்மா, என் பொண்ணுக்கு எப்படியாவது நல்லபடியா பிரசவம் பார்த்து கொடுத்துருங்கம்மா. நீங்க ஏமா பயப்படுறீங்க? ஒவ்வொரு பொண்ணும் தான் உசுர பணைய வச்சு தானமா பிள்ளைய வைக்கிறேன். தான் பெத்த பிள்ளைய புருஷன் கிட்ட காட்டும் போது அவ வேதனை எல்லாம் மறந்து போயிடுமேம்மா. ஆனா என் பொண்ணுக்கு பேரம் பிறந்துட்டான்னு காட்டுறதுக்கு தகப்பனும் இல்ல, புள்ள பிறந்துட்டான்னு காட்டுறதுக்கு இப்ப புருஷனும் இல்ல. உடம்போட மனசு நோக போராடிட்டு இருக்காளம்மா. என் வாயால சொல்லக்கூடாது. அவ குழந்தை போனாலும் பரவாயில்ல, என் குழந்தை உயிரை காப்பாத்தி கொடுத்துருக்கம்மா. என்னங்க, என்ன இப்படி கொற்ற பணியில படுத்திருக்கீங்க? உடம்பு என்னத்துக்காகும்? ஆமா, இப்ப பனியில நனைஞ்சுதான் செத்து போயிட போறேன். பிறந்த பேரப்புள்ளைய பார்க்க முடியலையே. என்ன அந்த பொண்ணு என் பேச்ச கேட்டு இந்த வீட்டுல புள்ளைய பெற்றிருந்தா இத்தனை நாள் நான் பொழைச்ச பொழப்புக்கு ஒரு கௌரவம் இருந்திருக்கும். அது போச்சு. அவ்வளவுதான் நம்ம கொடுத்து வச்சது. பெரியவர் வராரு. இங்க பாருங்கடா, சமையல்காரனு கூட இங்க கட்டலாடா. சோசியலிசமாக்கு என்ன மாப்பிள, நம்ம ஜோடியா கண்டீங்க. சும்மா அப்படியே பேசிட்டு படுத்துட்டு இருந்தேன், அவ்வளவுதான். சௌக்கியமா? சரி, இந்தா மாமனுக்கு போய் காப்பி தண்ணி கொண்டா. இரு. ஏப்பா, நீ காப்பி போட்டு வானாலே அது தண்ணி மாதிரி தான் வச்சுட்டு வரேன். நீயே காப்பி தண்ணி வச்சுட்டு வானா அப்புறம் அது கழனி தண்ணி மாதிரி தான் இருக்கு. அம்மனி போய் நல்லா ஐயரம்மா வீட்டில் மாதிரி நல்லா ஸ்ட்ராங்கா டிக்காசன் போட்டு காப்பி எடுத்துட்டு வா போ. என்ன ஆளு மெலிஞ்சிட்டு மாதிரி இருக்கா? யார் இவளா? என்னமாம்மா இந்நேரத்துல? அது ஒண்ணும் இல்லையப்பா, உனக்கு பேர பிள்ளை பிறந்திருக்குன்னு சொன்னாங்க. ஊரே போய் பார்த்துட்டு வரையில நாம இந்த ஊருக்கே ஒரு பிரசிடண்டா இருந்துட்டு நான் போய் பார்க்கலன்னா நல்லா இருக்காதுன்றத போய் பார்த்துட்டு வந்தோம். சும்மா சொல்லக்கூடாதப்பா, குழந்தை சும்மா செக்க செவேர்னு கும்முனுக்குதப்பா. ஏன் பசங்க சலிச்சுக்கிறானுங்க? யார் இவனுங்களா? சலிச்சுக்காம என்னப்பா பண்ணுவானுங்க? குழந்தை பிறந்தது யாருக்கு? உன்னோட பையனுக்கு தானே. குழந்தை எப்படி இருக்கணும்? செத்து போன துறக்கண்ணு மாதிரி இருக்காயா? நியாயமா ஒண்ணு மாதிரி இருக்கணும்ல. ஆண்டவன் இந்த விஷயத்துல கூட உனக்கு ஓரவஞ்சனம் பண்ணி விட்டானப்பா. நினைச்சாலும் மனசுக்கு சங்கடமா ஏண்டா? ஆமாங்க. அப்புறம் குழந்தை போய் பாத்தியா? பார்த்துருக்கலாம்ல. போய் பார்க்கணும் தான் மனசு கடந்து துடிக்குது ஐயா. பார்க்கணும்னு நீ துடிக்கிற, உன்னை பார்த்தோன்னு வெட்டணும்னு அங்க ஒரு துடிக்கிறான்ல. டேய், நமக்கு போனோம்ல, என்ன நடந்து நீயே சொல்ற? நல்ல விஷயத்தெல்லாம் நீங்களே சொல்லுங்க ஐயா. என்னை மாட்டி வைக்கிற பாத்தியா? அங்குசாமி, நாங்க அங்க போனோம். அவன் நின்றுட்டு இருந்த, நான் கேட்டேன், ஏனப்பா உன் தாய் மாமனாச்சே, குழந்தைக்கு அப்பாராச்சே, அங்குசாமி வந்து குழந்தைய பார்த்தானான்னு கேட்டேன். அதுக்கு அவன் சொல்றானப்பா, நான் காண பிறந்த பைய, நீ தூக்கி வளர்த்த பைய, சின்ன பைய, சில்லற பைய, உன் பேரு சொல்லி சொல்றானப்பா அங்குசாமி நாய். அங்குசாமி நாய் இந்த வீட்டு வாசப்படி வந்துச்சானா வெட்டி போடும் சொல்றானப்பா. அப்படியே சொன்ன இதுதான் சொன்னேன், சொல்லக்கூடாது சொன்னல. கோபுரம் இல்ல, நீ பொறுமையாரு நீ பொறுமையாரு. இந்தாங்க காஃபி. ஐயா, ஏனமணி அம்மா வரலையா? இல்லைங்க. அதான் காப்பி வந்துருச்சுல. முதல்ல ஒரு கிளாஸ் டிரைவர் கொடுப்போம். அங்குசாமி, உன்னுடைய வேதனை எனக்கு புரியுதப்பா. என்னடா இத்தனை காலம் ஆகி போச்சு, நம்ம வீட்டுல ஒரு தொட்டில போட்டு பேர பிள்ளைய ஆட்ட முடியல, நீ வேதனைப்படுற, எனக்கு புரியுது. நீ கவலைப்படாத. பேர மகனுக்கு பிறந்தானே மகளுக்கு பிறந்தானே. இப்போ உன் சின்ன புள்ள செல்விக்கு ஒரு பெரிய இடமா பார்த்து கல்யாணத்தை பண்ணி வச்சிருவோம். கல்யாணத்தை மட்டும் பண்ணி வையே, அப்புறம் 10 மாசம் தான். இப்பெல்லாம் பசங்க பாஸ்டா இருக்கானுங்க. குழந்தை பிறந்துறேன், அப்புறம் தொட்டில போட்டு நீ ஒரு பக்கம் ஆட்டு, உன் முன்னாடி ஒரு பக்கம் ஆட்டுட்டு. அதுக்கு இல்ல மாமா, ஆப்பி கூடாது. ஆனா இந்த கழுத அந்த பிரபாகரனை தான் கட்டிக்குவேன்னு ஒத்த கால்ல நிக்கிறாளே. எனக்கு அதே யோசனை தானப்பா. செல்வியை அந்த செவலைனுக்கே கட்டி வச்சிட்டோம்னா ஒரு கல்யாணத்துல பிரிஞ்ச குடும்பம் இன்னொரு கல்யாணத்துல சேர்ந்துரு. ஆனா நீ ஒரு பைத்தியக்காரத்தனம் பண்ணிட்டியே. ஒரு வயிற்று புள்ளத்தாச்சிய கொற்ற மலையில அடிச்சு துரத்தி விட்டீங்க. இதை மனசுல வச்சுட்டு அந்த சின்ன பையன் நாளைக்கு உன் பிள்ளைய அடிச்சு துரத்தி விட்டான்னு வையே, நீ ஆத்திரப்படுவ, அருவாளை தூக்குவ, கொலை நடக்கும். இதை பாருப்பா, முந்தியா இருந்தா பரவாயில்லையப்பா, இப்ப நான் இந்த ஊருக்கு பிரசிடண்டா இருக்கும் போது கொலை நடக்க விட மாட்டேன். அப்ப என்னதான் மாமா செய்யலாம்? உன் பொண்டாட்டி உள்ள போக சொல்லு. பெரியவங்க சொல்றாங்களா, போ போ.
ஏமாமா அவ்வளவு உள்ள போச்சு? பொம்பளைகளுக்கே கொஞ்சம் கம்மியப்பா. கூறுக்குழு காரியத்துக்கு எடுத்து போடுவாளுங்க. இந்த மாதிரி ஈஸ்வரமூர்த்தின்னு ஒரு பையன் சூப்பர் பாய். அங்க பாரு, அந்த சமையல்கார மூலி பாரு, பொட்டு கேட்டிருக்கேன். உள்ள போச்சு. போங்கள மாமா. டேய் ஆந்த இரு இரு. ஆடாவே எங்க அண்ணன் சொல்றானப்பா. என்ற கிளாஸ் மட்டும் இல்ல, தமாஸ்காரன் அவன் கிடக்குறேன். ஈஸ்வரமூர்த்தின்னு ஒரு பையன், தங்கமான பையன், பெரிய கோடீஸ்வரன். நாம போட வேண்டியதுல பவுனு, அவன் போடுவேன் பவுனு. சரி, விடிய காலையிலேயே புறப்பட்டுருவோம். அந்த மாப்பிள்ளை பேசி முடிச்சிருவோம். அம்மா, எதுக்கு கண்ட நாய் எல்லாம் வீட்டுக்குள்ள விடுறீங்க? இனிமே சொந்தம் கொண்டாடிட்டு இந்த வீட்டு வாசப்படி மேல கால வச்ச ஏன்டா அப்படி மிருகத்தனமா நடந்துக்கிறேன்? அந்த பொண்ணு என்னடா பாவம் பண்ணுச்சு? செத்து போன உங்க புருஷனோட உயிரோட இருக்கிற உங்க அண்ணனும் அவர் பொண்ணுதான் உங்களுக்கு முக்கியமா போயிடுச்சுல தம்பி. என் அப்பா வேற சிந்தி கூட நான் பார்த்தது இல்லம்மா. ஆனா அவர் ரத்தம் சிந்தி நான் பார்த்திருக்கேன். அவர் துடிக்க துடிக்க செத்துது இன்னும் என் கண்ணு முன்னாடி நிக்குதுமா. அந்த கொலைகார குடும்பத்தோட நான் கொஞ்சம் கொள்ளாவணும். நான் மிருகமா மாறத்துக்குள்ள தயவு செஞ்சு அவளை போ சொல்லிருங்க. நான் திரும்பி போறதுக்காக வரல, ஒரு தீர்மானத்தோட தான் வந்திருக்கேன். என் உயிர் போறதா இருந்தாலும் அது இந்த வீட்டுல தான் போகும். தயவு செஞ்சு என்ன இங்க இருந்து அனுப்பிடாதீங்க அத்தை, அனுப்பிடாதீங்க. அம்மா, ஒரு உயிரை கொல்றது மட்டும் கொலை இல்லப்பா, மனசை கொல்றது கூட கொலைதான். ஆத்திரப்பட்டதுனால இந்த வீட்டுல ஒரு சாவு விழுந்ததே போதும். இன்னொரு சாவு விழு, நான் விட மாட்டேன். செல்வி இனிமே இந்த வீட்டுல தான் இருப்பா. நீ வாம்மா. டேய், நல்ல வாம்புக்கே பால் ஊத்துறவடா உங்க அம்மா. நம்பி வந்த பிள்ளைய சும்மா விட்டுருவாளா? வா, எல்லாம் நல்லதுக்குன்னு நினைச்சுக்க. டேய், எல்லாம் நல்லதுக்குன்னு நினைச்சுக்க, வா. அட பியூ பண்ணாத. ஏமா, குழந்தை இப்படி வீர் வீர்னு அழுதுட்டு இருக்கு, நீ பாட்டு உட்கார்ந்துட்டு இருக்கிறியா? குழந்தை எடுத்து பாலை கொடுமா. எதுக்குடா அழகு? பொறுக்கிறதுக்கு முன்னாடி எங்க அப்பனை முழுங்கிட்ட, உங்க அப்பனையும் ஜெயிலுக்கு அமிச்சிட்ட. இன்னும் யாரை அனுப்புறதுக்காக அழுற? யார முழுகிற பசி அடங்கும்? அண்ணி, இந்த குழந்தை உங்க வயிற்றுல உண்டான அன்னைக்கு இந்த ஊரே கொண்டாடிச்சு. உலகத்துக்கு வந்ததுக்கு அப்புறம் இந்த ஊரே ரெண்டாயிருச்சு. அதுக்கு இதை என்ன நீ பண்ணும் பாவம்? ஏன் அண்ணி இந்த குழந்தைய அரிச்சு கொட்டுறீங்க? எந்திரடி. அவதான் படி தாண்டி போனா, நீ பார்த்துட்டு இல்ல போயிட்டு வாடின்னு ஆசீர்வாதம் பண்ணி அனுப்புனியா? சொல்றேன். அதே பொம்பளை போட்டு இருந்தாடி அடிச்சிருக்க. பின்ன மாமா, பேரம்பேத்தி எடுத்துட்டா இன்னும் பிறந்து விட்டு நினைப்பு இவளுக்கு போகல. அது எப்படியப்பா போக? இத பாருப்பா, பொம்பளைகளுக்கு புருஷன் கட்டின தாலி இருக்குது, அது நெஞ்சு மேலதான் கிடக்கு. ஆனா பிறந்த வீட்டு நினைப்புக்குதே, அது நெஞ்சுக்குள்ளேயே இருக்கு. காடு போய் சேர்ற வரைக்கும் ஒண்ணும் பண்ண முடியாது. இதெல்லாம் சயின்ஸு, நான் புரிஞ்சுக்கோணும். நீ இந்த மகராசி அடிக்கிறதுனால
உன் பொண்ணு வீட்டுக்கு திரும்பி வந்துடுவாளா? இன்னும் 500 பேர் அனுப்பிச்சாலே உன் பிள்ளை இங்க தூக்கிட்டு வர முடியாது. அவன் அடிச்சு போடுவேன். அட ஆமாமாப்பா, நம்ம ஊர்லயே அசல் ஆம்பளை ஒருத்தன். நாமெல்லாம் வேஸ்ட். இதே திங்கவும் தூங்க வந்தேன். என்ன மாமா பண்ண சொல்றீங்க? அப்படி கேளு, அதுதான் நான் இருக்கேன். இதை வரப்பா, அவங்ககிட்ட எல்லாம் முட்டி தூக்க கூடாது, மூளை தான் கசக்கணும். மொட்டை மாடி உபயோகப்படுத்தணும்ப்பா. அதுக்கு தானே நான் சகுனி இங்க குடி வச்சிருக்கேன். இப்போ பெத்த தாய் தகப்ப உயிரோடு இருக்கும் போது வயசுக்கு வந்த பொண்ணை வீட்டுல கொண்டு போய் வச்சுக்கிறது தப்பு அப்படின்னு சொல்லி உங்க கூட பிறந்தவங்களை கொண்டு போய் பஞ்சாயத்து நிறுத்தி போடுவோம். எப்படி லா பாயிண்ட் பிடிச்சோம் பாரு. வேண்டாங்க. இது பாருப்பா, ஒன்னா நீ தர்மர் வேஷம் போடணும், இல்லைன்னா துரியோதன வேஷம் போடணும். 2 வேஷத்தை எப்படி போறதுன்னு கேட்ட முடியும்? சரி மாமா, உங்க இஷ்டப்படியே செய்யுங்க. அத்தை வேணாம் அத்தை. அத்தை அத்தை வேணாம் அத்தை. இங்கே நின்னா இப்படி போய் தலைவர் முன்னால நில்லுங்க. உன்னைய இப்படி மூளை கழுத்துமா பாக்குறதுக்கு மனசுக்கு எவ்வளவு கஷ்டமா இருக்கு தெரியுமா? இதெல்லாம் நாவலா பண்றோம், அந்த ஆட்டவம் பண்றேன். பஞ்சாயத்துல போய் கையை நீட்டி நாட்டாம பண்ணணும்னு சொல்றேன். அதே பஞ்சாயத்துல போய் கையை கட்டி நில்லுன்னு சொல்றேன். இப்போ உன்னை நிக்க சொல்லி இருக்கேன். ஏண்டா இந்த மகராசி இப்படி பாக்குறதுக்கா என்னை இந்த போஸ்ட்ல உட்கார வச்சிங்க? அட போகடா. எதுக்காக வர சொன்னீங்களோ அதை மட்டும் சொல்லுங்க. அம்மா, இந்த கழுதையை வீட்டுக்குள்ள சேர்க்காதீங்க அப்பவே சொன்னேனே, கேட்டீங்களா? நான் உயிரோட இருக்கும்போது உங்களுக்கு இப்படி ஒரு அவமான தேவைதானா? இந்த ஊர்ல உங்க நிக்க வச்சு கேள்வி கேட்கறதுக்கு எவ்வளவு யோகியதை இருக்கு? ஏய் தம்பி, எங்கிட்ட வச்சுக்காத. டேய், யோகியதை உள்ளவன் தான் நாக்காளியில் உட்காரணும்னா நம்ம நாட்டுல பாதிக்கு மேல நாக்காளி காலியா தாண்டா கிடக்கேன். அப்புறம் உட்கார்றதுக்கு ஆள் இல்லாம எல்லா நாக்காளையும் போட்டு அடுப்பறிக்கணும். பேசுற டே, உங்க ஒப்ப உட்கார்ந்த நாக்காளி தாண்டா. அதுக்காக காலகாலத்துக்கு உங்க குடும்பத்திலே உட்காந்துருப்பீங்களா? அடுத்து உட்கார வேணாமா? ஏடா வயசு பிள்ளை தள்ளி கொண்டு வந்து வீட்டுல வச்சுட்டு கேட்டா நீ ரப்பு பேசிட்டுக்கிற. புடிச்சு காட்டுக்கிட அவனை. வயசுக்கு மரியாதை கூட போஸ்ட் மரியாதை கூட தள்ளி பெரிய மனுஷனா ஒரு மட்டு மரியாதை கிடையாதா? நீ அவளை ரோசமுள்ள ஆம்பளை இருந்தாக்கா அத்தை பொண்ணு மேல ஆசைப்பட்டிய அவ கழுத்துல ஒரு தாலி கட்டிருக்கலாம்ல. வயசு பிள்ளைய கொண்டு போய் வீட்டுல வச்சிருக்கிய, நாளைக்கு வாயில வயித்துல ஏதாவது ஆகி போச்சுன்னா ஊருக்குள்ள அசிங்கமாயி போகும்ல. அநியாயமா பழி சொல்லாதீங்க. என்னை யாருக்கு கடத்திட்டு போல, நானா பிரியப்பட்டுதான் போனேன். என் உயிரே போனாலும் சரி, நான் என் மாமனை தான் கட்டிக்குவேன். டேய், எவ்வளவு ஒருத்தி மனசுல சுமந்துட்டு இருக்கிற ஆசையை விட என்ன பெத்தவன் நெஞ்சில சுமந்துட்டு இருக்கிற வேதனை தாண்டா எனக்கு பெருசு. நான் என் அப்படிக்கு வச்ச கொல்லி இன்னும் என் ஆத்த நெஞ்சில எரிஞ்சிட்டு இருக்கு. என் உடம்புல உயிர் இருக்கிற வரைக்கும் எனக்கு இந்த குடும்பத்துக்கு ஒட்டு உறவே கிடையாது. இனிமே எவனாவது என் உணர்ச்சிகளோட விளையாட நினைச்சா ஊரே எரிச்சு சாம்பலாக்கிட. இனி ஒரு நிமிஷம் இங்க நிக்கிறதுக்கு ஆகாது. இப்ப நீ வீட்டுக்கு வர போறியா இல்லையா? மாமா, மாமா என்ன விட்டு போயிடாதீங்க மாமா. அத்தை, என்ன விட்டுட்டு போயிடாதீங்க அத்தை. செல்வி, ஊர் பஞ்சாயத்தே கூடி அம்மாடி நீ பிரபாகரனையே கல்யாணம் பண்ணிக்கன்னு சொல்லியிருந்தா கூட முடியாதுங்க. எங்க அப்பா ஆத்தாள கேட்காம நான் எந்த முடிவும் எடுக்க மாட்டேன்னு நீ சொல்லியிருந்தா உன்னை பெத்ததுக்கு நான் பெருமைப்பட்டிருப்பேன். அதை விட்டுட்டு அவ்வளவு பேர் முன்னாலையும் என்ன என்ன எதிர்த்தாடி இப்படி அடிக்கிறீங்க, அவளை விட்டுருங்க. நான் அப்பவே நினைச்சேன்டா.
பொண்ணை பஞ்சாயத்துல கொண்டு வந்து நிறுத்தின நீயே நரி மாதிரி பொண்ணை வீட்டுக்கு கூட்டிட்டு வரும்போதே நினைச்சேன் இங்க வந்த உடனே உன் கொலகார பத்திய காட்டுவேன்னு. என் கௌரவத்தையே கால்ல போட்டு மிதிச்சுட்டா அடிக்காம என்ன பண்ண சொல்ற? தோளுக்கு மேல வளர்ந்த ஆம்பளை பையனவே கை நீட்டி அடிக்கிறது தப்புன்னு நினைக்கிற சாதி சேனத்துல பிறந்துட்டு வயசுக்கு வந்த புள்ளைய கை நீட்டி அடிக்கிறான். இதுல குல கௌரவத்தை பத்தி பேசுறான். என்ன கையா? டேய் டேய் நான் கூப்பிட்டாங்க சாமி. ஆமாண்டா, உன்னத்தான் ஆக்கி போட்டு சாப்பிட்ட எச்சி தட்ட கழுவி கமுத்துற கம்மி நாட்டினி எனக்கு பஞ்சாயத்து பண்ண வந்துட்டியா? டேய் எனக்குன்னு ஒரு பொண்ணு உள்ள ஆகி போச்சுன்னா பொங்கி போறதுக்கு இடஞ்சலா இருக்குமேனு காலம் பூரா கல்யாணமே பண்ணிக்காம இருந்துட்டானே. நீ என்னடானா 2 குடும்பத்துக்கு ஆக்கி போட்ட பாவத்துக்காக என்ன போய் கம்மநாட்டின்ட்ட. பரவாயில்ல விடுறா. ஒரு இடத்துல வேலை செஞ்சேன்னு வச்சுக்க, ரொம்ப நாளைக்கு வெளியே அனுப்பும்போது வெறுங்கையோட அனுப்புவாங்க, பணம் கொடுத்து அனுப்புவாங்க. ஆனா நீ பட்டம் கொடுத்து அனுப்புற. எப்படி அது? கழுவி ஊத்துற கம்மநாட்டின்னு திருவாத்தாண்டா நீ. இந்த நாய் இங்க கிடக்குறான்டா. இத பார், நொண்டியோ உடமோ நான் பாக்குற மாப்பிள்ளைக்கு தான் நீ கழுத்தை நீட்டணும். நான் உங்க பொண்ணுப்பா. உங்க வீராப்பு எனக்கும் இருக்கு. தாலி கட்டிட்டு கண்டவன் கூட ஓடி போனாதான் அவன் மான கெட்டவன் அர்த்தம் இல்ல. மனசுல ஒருத்தனை நினைச்சிட்டு மத்தவனுக்கு கழுத்தை நீட்டினா அவளை மான கெட்டவதான். என் உசுரே போனாலும் சரி, என் மச்சான தவிர வேற யாரையும் கட்டிக்க முடியாது.